ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சரிமுக பாதங்க. குட்டி குட்டி குழந்தைகள் சூப்பராக அருமையாக பாடிட்டு இருக்காங்க. நம்ம கரூர் மாவட்டத்தை சேர்ந்த யோகாஷ் அவர்கள் வேற லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஏழ்மையான குடும்பத்தில கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா, மேல வந்து பாடிட்டு இருக்காங்க நம்ம யோகாஸ்ரீ அவர்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அறிவிச்சாங்க. குழந்தைகள் எல்லாமே தன்னோட திறமைய சூப்பரா காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் யோகாஸ்ரீ அவர்கள் என்ன பாடல் பாடியிருந்தாங்கன்னா, "நெஞ்சம் மறப்பதில்லை" அப்படின்ற பழைய பாடல சூப்பரா பாடியிருந்தாங்க. சுசீலா அம்மா குரல்ல. வேற லெவல்ல பாடியிருந்தாங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டமான பாடல எடுத்து ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பாடியிருக்கீங்க. அதுவும் அருமையா அப்படியே பாடுனது அப்படிங்க பார்க்கும்பொழுது, ரொம்பவே அருமையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, சுசீலா அம்மாவோட பாடல்கள் தொடர்றதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா நீங்க சாதாரணமா சூப்பரா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க நம்ம யோகாஸ்ரீ அவர்கள. மேலும் பார்த்தீங்கன்னா, கோல்டன் பஸர் அப்படின்னு சொல்லப்படுற தங்க மலைய பரிசா குடுத்துருக்காங்க. சரிகமபால பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 8வது முறையா யோகாஸ்ரீ பார்த்தீங்கன்னா, கோல்டன் பஸர வின் பண்றாங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. அருமையா பார்க்கறதுக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வறுமையின் பிடியில் இருக்க யோகாஸ்ரீ அவர்கள் பார்த்தீங்கன்னா, அருமையா கலக்கிட்டு இருக்காங்க. நெஞ்சம் மறப்பதிலே சுற்று பாடல் பாடி எல்லாத்தோட ரசிகர்களும் கவர்ந்து இழுத்துருக்காங்க. நிச்சயமா பார்த்தீங்கன்னா, அவங்க இறுதிப் போட்டிக்கு போகணும். ₹10,00,000 மதிப்புள்ள வீட்ட வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாங்க ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் யோகாஸ்ரீ தகவலை பெற நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.